வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா டைப்ஸ் பற்றி நம்பர் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா கம்பைண்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு சிங்கிள் ஆல்ஃபபெட் இல்லைனா வந்து கம்பைண்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். Strings in Python are surrounded by either single quotation marks or double quotation marks. இப்போ ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் பைத்தான் ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயோ இல்லை டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ யூ கேன் டிஸ்பிளே ஸ்ட்ரிங் லிட்டில் வித் அ பிரிண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஸ்ட்ரிங் லிட்டில் நம்ம எக்ஸாம்பிள் வெளியே அவுட்புட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ ஆர் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்னவோ கிடைக்கும். இது வந்து ஹலோ ஹலோ அப்படிங்கிற நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு, சரிங்களா. இப்போ நம்ம நம்பர்னால் நம்ம வந்து இந்த டபுள் கொட்டேஷனை யூஸ் பண்ண மாட்டோம். இன்டீஜர் வேல்யூ அப்படின்னா நம்ம வந்து இந்த டபுள் கொட்டேஷனை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் வந்து ஒன்றுன்னு நமக்கு பிரிண்ட் வரும், சரிங்களா. ஸோ ஸ்ட்ரிங்கை ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்ம டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷனை யூஸ் பண்ணுறோம். அசைன் ஸ்ட்ரிங் டு ஏ வேரியபிள். ஸோ நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணலாம்? இப்போ ஏங்கிறது ஒரு வேரியபிள், சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிறது ஒரு வேரியபிள். ஏ ஈக்குவல் டுங்கிறது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், சரிங்களா. ஸோ இந்த ஈக்குவல் டு போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே அசைன் பண்ணிட்டோம். ஸோ பிரிண்ட் ஏ கொடுக்கும்போது நமக்கு ஹலோ அப்படிங்கிற வேல்யூ வித்தவுட் திஸ் டபுள் கொட்டேஷன் நமக்கு கிடைக்கும், சரிங்களா. டபுள் கொட்டேஷன் ஃபார் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான், சரிங்களா. ஸோ இந்த டபுள் கொட்டேஷன் வந்து நமக்கு அவுட்புட்டில் வராது. ஸோ இதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் நமக்கு வரும். இது வந்து எஸ்டிஆர். இப்போது இதுவே நம்ம வந்து இதோட டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட்டு கீழே டைப் பண்ணணும். பிரிண்ட்டு பிரிண்ட் ஆஃப் டைப் ஏ, சரிங்களா. இதை கொடுத்து இப்போ ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கிளாஸ் எஸ்டிஆர் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும், சரிங்களா. இதுதான் நம்மளுடைய அவுட்புட் ஸ்ட்ரிங் வேல்யூ இது வந்து, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிள்குள்ள அசைன் பண்ணும்போது டபுள் கொட்டேஷன் இல்லைன்னா சிங்கிள் கொட்டேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா. மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃபை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இப்போ நம்ம மல்டி லைன் கமெண்ட் பற்றி முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ மல்டி லைன் கமெண்ட்டுக்கு நம்ம சிங்கிள் கொட்டேஷன் வந்து ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் அசைன் அ மல்டி லைன் ஸ்ட்ரிங் டு வேரியபிள் பை யூஸிங் 3 கோட்ஸ். ஸோ டபுள் கொட்டேஷன் 3 கோட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிள்குள்ளே மல்டி லைன் ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் போட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வேரியபிள்குள்ளே மல்டி லைன் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிடும், பாருங்கள். ஸோ நான் ஏங்கிற வேரியபிள்குள்ளே ட்ரிபிள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்திங்கன்னா அதில் என்ன நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா. ஸோ ஆர் 3 சிங்கிள் கோட்ஸ். நம்ம சிங்கிள் கோட்ஸ் வந்து 3 கோட்ஸ் வேணுனாலும் அது சிங்கிள் கோட்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏங்கிறது இல்லாமல் நம்ம இதை வந்து மல்டி கமெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லைங்களா. இதை வந்து கமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதை நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ரன் ஆகும்? ஓகேவா. ஸோ இதை வந்து அதை இன்டர்ப்ரெட் வந்து என்ன பண்ணுது, ரீட் பண்ணுது. ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணல, எனக்கு எரர் எதுவுமே வரல, பார்த்தீங்களா.
ஸோ இது வந்து மல்டி லைன் கமெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டி லைன் கமெண்ட் பற்றி நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் எடுத்திருக்கேன். ஸோ மல்டி லைன் கமெண்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். ஓகே. ஸோ ட்ரிபிள் கொட்டேஷன், ட்ரிபிள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ட்ரிபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அதை கமெண்ட்டாகவும் நம்ம மல்டி லைன் கமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேஷ் யூஸ் பண்ணால் அது கமெண்ட். அதே மாதிரி ட்ரிபிள் கொட்டேஷனில் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்டை யூஸ் பண்ணும்போது மல்டி லைன் கமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அரேஸ். அரேங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம கிளாஸ் ஒரு ஸ்டாண்டர்டு 8 or 9th வந்து நம்ம படிச்சிருப்போம். அணிகள் அப்படின்னு படிச்சிருப்போம். அணிகள் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைப் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அரே எப்படி இருக்கும்? மேக்ஸ். இதுதான் அரே. அதாவது 3 ப்ளூ கலர் கண்ணாடி, 3 பிங்க் கலர் கண்ணாடி, 3 க்ரீன் அண்ட் எல்லோ கலந்த கண்ணாடி. ஸோ 3 × 3 = 9. an arrangement of objects, pictures or numbers in a rows and columns. சரிங்களா? ரோ அண்ட் காலமில் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே அரேஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அரே. தமிழில் வந்து நம்ம அணி அப்படின்னு படிச்சிருப்போம், அணிகள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதை வச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு பேர், இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது ஒரு அரே மாதிரி அதை எடுத்துக்கும். சரிங்களா? சிங்கிள் ரோவில் மல்டிபிள் காலம்ஸ் இருக்கிற வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வச்சு நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். இதை அரேவாக எடுத்துக்குது. இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹெச் வந்து 0, இ வந்து 1, எல் வந்து 2, எல் வந்து 3, ஓ வந்து 4, கமா வந்து 5, ஒயிட் ஸ்பேஸ் வந்து 6, டபிள்யூ வந்து 7. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு அரே வேல்யூவாக எடுத்துக்குது. சரிங்களா? இப்போ இதை நான் வந்து இண்டெக்ஸிங் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஏ வேரியபிளில் ஃபஸ்ட்டு அரேயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஷன்னா இப்போ பைத்தான் பொறுத்த வரைக்கும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0 தான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ 1ங்கிறப்ப எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஈங்கிறது கிடைக்கும். ஸோ இது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நமக்கு ஈங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து 2 இல்லை வந்து 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 0 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹெச் அப்படிங்கிற வேல்யூ வரணும். பாருங்கள், கேபிட்டல் ஹெச் அப்படிங்கிற வேல்யூ வரணும். பாருங்கள். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டேட்டாவாக ஸ்டோர் ஆகுது. எப்படி? ஹலோ கமா ஸ்பேஸ் வேர்ல்டு அப்படின்னு நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு அரே. சரிங்களா? இது வந்து 1 ரோ மல்டிபிள் காலம். சரிங்களா? 1 ரோ மல்டிபிள் காலம். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிங்ஸை வந்து பைத்தான் டீல் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ லூப்பிங் த்ரூ ஸ்ட்ரிங். அடுத்து இதை முடித்ததுக்கப்புறமா இதை வந்து பார்த்திங்கன்னா அரே என்னங்கிறத நான் சொல்லிட்டேன், இண்டெக்ஸிங். அடுத்து வந்து லூப்பிங் த்ரூ ஏ ஸ்ட்ரிங். சின்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அரேஸ், நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அரேஸ். we can loop through the characters in a string. ஸோ நமக்கு லூப் வந்து ஃபார் லூப், ஒயில் லூப் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஃபார் லூப்பை வச்சு நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸை எப்படி லூப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? லூப் த்ரூ த லெட்டர்ஸ் இந்த வேர்ட் பனானா. இப்போ பனானாங்கிற வேர்டில் நம்ம வந்து லெட்டர்ஸை வச்சு லூப் பண்ண போகிறோம். எப்படி? ஃபார் எக்ஸ் இன் பனானா அப்படின்னு எடுத்தோம்னா இப்போது பைத்தான் என்ன பண்ணும்? எக்ஸுங்கிற நான் ஒரு லூப்பில் வந்து நான் ஒரு வேரியபிளை இது பண்ணுறேன். எக்ஸ் இன் பனானா அப்படின்னு என்ன பண்ணோன்னா எனக்கு
ஒவ்வொரு லெட்டராக வந்து அதை எடுத்து பிரிண்ட் பண்ணும் தனித்தனியாக. பி தனியாக, ஏ தனியாக, என் தனியாக, ஏ தனியாக, அப்படி தனித்தனியாக பிரிண்ட் பண்ணும். பாருங்கள், இப்போ நான் லூப் கண்டிஷன், இந்த லூப்பு எப்போ இதாகும், கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். இந்த ஸ்ட்ரிங்கு இதுதான் ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா பனானா. இப்போ இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடியது அரே, சரிங்களா? ஸோ அந்த அரேயில் நான் ஒவ்வொரு வேல்யூவாக கால் பண்ணுறேன். பாருங்கள், ஃபார் எக்ஸ் இன் பனானா அப்படிங்கிறதுல இந்த பிரிண்ட் எக்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னா BANANA அப்படின்னு நமக்கு அவுட்புட் அடுத்தடுத்த லைனில் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த ஃபார் லூப் என்ன பண்ணியிருக்குன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனாக எனக்கு அந்த ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டையும் தனித்தனியாக எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த லூப் கண்டிஷன் ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே இப்படி தான் வேலை செய்யுது, சரிங்களா? லூப் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஐட்ரேஷனாக நம்ம வந்து வேர்ட்குள்ளே இருக்கிறத நம்மளால் தனித்தனியாக கால் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார் லூப் எப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு, கடைசி லாஸ்ட் வேல்யூ, அந்த அரேயில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேல்யூ கால் பண்ணி முடிச்சோனையும் இந்த ஃபார் லூப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கலாம். டு கெட் த ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் ஆஃப் அ ஸ்ட்ரிங் யூஸிங் த லென்த் ஃபங்க்ஷன். ஸோ லென்த் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஏங்கிற வேரியபிள்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிற இதை நான் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா பிரிண்டில் வந்து LEN ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ நான் டைப் பண்ணுறேன். ஏ கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 13. கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது இண்டெக்ஸிங் மெத்தட். இது வந்து கவுண்ட் தான் பண்ணுது. லென்த்துனா நம்ம வேரியபிள் நம்மளுடைய ஸ்ட்ரிங்குக்குள்ளே எவ்வளோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டினியூ இது பண்ணுது, கால்குலேட் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ லென்த் எப்படி கால்குலேட் பண்ணதுன்னு தெரிஞ்சுங்களா? அதில் ஒரு பஞ்சுவேஷன் இருந்தால் கூட, ஒரு டாட் இருந்தால் கூட, ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால் கூட அது அந்த ஸ்ட்ரிங்காக வந்து அது கால்குலேட் பண்ணிக்குது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி அதை கவுண்ட் பண்ணி நமக்கு காட்டுது. ஸோ ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால் கூட அது ஒரு வேல்யூவாக தான், லென்த்தாக தான் எடுத்துக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக் ஸ்ட்ரிங். இப்போது ஒரு சர்டன் ஃப்ரேஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னா ஒரு கேரக்டர் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து இன் கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? டு செக் இஃப் அ சர்டன் ஃப்ரேஸ் ஆர் கேரக்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் அ ஸ்ட்ரிங். இப்போது நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா? அதில் வந்து ஈங்கிற வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இன் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். செக் இஃப் ஃப்ரீ இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள்குள்ளே நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே த பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, சரிங்களா? அந்த ஃப்ரேஸில் நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃப்ரீங்கிற ஒரு ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஃப்ரீ இன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதை கேட்டிருக்கேன். ஸோ இது பிரிண்ட் என்ன ஆகும், எனக்கு வந்து இது பூலியன் ஃபங்க்ஷன். நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், என் கீவேர்டு வச்சு நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், இது வந்து இருக்கா இல்லையா. இப்போ என்கிட்ட வந்து ஃப்ரீங்கிற ஸ்ட்ரிங் வந்து அந்த ஃப்ரேஸ்க்குள்ளே இருக்குது, சரிங்களா? அந்த ஸ்ட்ரிங் வேல்யூக்குள்ளே ஃப்ரீங்கிற ஒரு வேர்டு வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால எனக்கு ட்ரூங்கிற அவுட்புட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம ஸ்பேஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்சல்யூட்லி இட் வாஸ் ட்ரூ. என்ன வருது? ட்ரூ. இப்போ நான் இதுக்குள்ளே இல்லாத ஒரு வார்த்தையை நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சிங்கிள் ஆல்ஃபபெட்டை நம்ம கேட்குறோம், டி, அது வந்து இருக்கா? டெஃபினெட்லி அது வந்து இருக்குது, எனக்கு ட்ரூங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்கும். இப்போ நான் வந்து டபுள் கொட்டேஷனை டைரெக்டாக
க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணால் என்ன ஆகும்? ட்ரூ கொடுக்குமா ஃபால்ஸ் கொடுக்குமா? இதுவும் ட்ரூ தான் கொடுக்குது. இதுக்கான காரணம் என்ன? நான் கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல, சரிங்களா? ஸ்பேஸு டாட்டு எதுவுமே கொடுக்கல. அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா அப்படிங்கன்னு கேட்டிருக்கேன். ஆமாம் அது ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ நம்ம இதில் இல்லாத ஒரு வார்த்தையை வந்து இது பண்ணுவோம். ஜிகே அகாடமி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், சரிங்களா? அப்சல்யூட்லி நமக்கு ஃபால்ஸுங்கிற வேல்யூ கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த இன் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு பிரிண்டில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட்டில் ஒன்று ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். யூஸ் இட் என்ன? இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இன் கண்டிஷன் இருக்குது இல்லைங்களா, இன் கீவேர்டை வந்து நான் இஃப் கண்டிஷன் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நான் டெக்ஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி த பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஃப்ரீ இன் டெக்ஸ்ட், ஃப்ரீ அந்த ஃப்ரீங்கிற வேர்டு டெக்ஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் எஸ் ஃப்ரீ இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வரணும். இப்போ இல்லைனா நான் பிரிண்ட் ஃப்ரீ இன் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா ட்ரூ அப்படிங்கிறது கொடுத்தது. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த வேல்யூ ட்ரூ ஆச்சு. இப்போ இஃப் கண்டிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒன்று ட்ரூன்னு வரணும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரணும். ஸோ இஃப் கண்டிஷன் நான் ட்ரூன்னு வரப்போ அதுக்கு என்ன நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாங்கிறது இருக்கும். இப்போது எல்ஸ் கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா எல்ஸுங்கிறது ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ ஃபால்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கண்டிஷனாக நம்ம கொடுப்போம். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட்லி வி வில் கெட் எஸ் ஃப்ரீ இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக் இஃப் நாட், சரிங்களா? அதாவது வந்து இப்போ வந்து இருந்தால் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும், சரிங்களா? செக் இஃப் எக்ஸ்பென்சிவ் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் ஃபாலோயிங் டெக்ஸ்ட். இப்போ எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது எனக்கு டெக்ஸ்ட்டில் இல்லை. அப்போ எனக்கு என்ன அப்சல்யூட்டில் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸுங்கிற ஆன்சர் இன் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கும். ஆனால் நான் நாட் இன் யூஸ் பண்ணுறேன். நாட் இன் யூஸ் பண்ணும்போது எனக்கு ட்ரூ கிடைக்கும். அதாவது எக்ஸ்பென்சிவ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்குறேன். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா அதில் இல்லைல்ல, எக்ஸ்பென்சிவ்ங்கிற வேர்டு நீங்கள் கொடுத்துருக்க டெஸ்ட்டில் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறோம். ஆமாங்க இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ட்ரூ, சரிங்களா? இதுலேயும் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் நாட் இன் டெக்ஸ்ட் அப்படின்னா இது ட்ரூ தான். கண்டிஷன் வந்து ட்ரூ, இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ கீழே பிரிண்ட் ஆப்ஷனில் வந்து நோ எக்ஸ்பென்சிவ் இஸ் நாட் ப்ரெசன்ட்னு சொல்லி அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணுறது, மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம ஒரு வேரியபிளுக்குள்ளே அசைன் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அரே, ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒரு அரேஸ் அப்படிங்கிறத பற்றி படித்தோம். அடுத்து ஸ்ட்ரிங்ஸில் எப்படி லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத படித்தோம். அடுத்து வந்து ஸ்ட்ரிங் லென்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி படித்தோம். அடுத்து இது வந்து ஸ்ட்ரிங்கில் இந்த ஸ்ட்ரிங் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதை பற்றி இன் கீவேர்டையும் நாட் இன் கீவேர்ட் பற்றியும் படித்தோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் கொடுக்கலாங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம், சரிங்களா? தேங்க்யூ. என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லாமே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்தது இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து டீட்டெயிலாக எடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்காக இன்னொரு வீடியோ நான் போடுறேன், சரிங்களா?